வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு சிம்பிளா ஒரு முருங்கக்கா பால் கறி தான் செய்ய போறேன். எனக்கு பிடிச்ச விதமா, எனக்கு தெரிஞ்ச விதமா நான் செய்ய போறேன். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். நீங்க இப்ப தான் எங்களுடைய காணொளிய முதல் தடவையா பார்க்குறீங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்க. அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். நான் இப்படித்தான் செய்ய போறேன். சிம்பிளா ஆ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போறேன். முதலாவது கருவேப்பில, முருங்கைக்காய் எல்லாம் சுத்தமா கழுவி வெட்டி எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு எல்லாம் உண்டாவே சேர்க்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பில, தக்காளி பழம். தக்காளி பழம் போட்டு முருங்கைக்காய் பால் கறி வச்சா தான் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். வெள்ளைப்பூடு, வெந்தயம் எல்லாம் நான் ஒருமிக்க சேர்க்கிறேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் இதை லேசா வதங்க விடுறேன். இது அரைப்பதத்துக்கு தான் வதங்கியிருக்குது. நான் நிறைய தேங்காய் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் தான் நல்லா இருக்கும். ஆணமா இருந்தா தான் ஊத்தி ஊத்தி சாப்பிடலாம் நல்லா இருக்கும். தேங்காய் பால் கூட விட வேணும். அப்பதான் மிச்சமும் கொஞ்சம் நல்லா வெந்து அவிஞ்சு வரும். இப்படி ஆணமா இருந்தா தான் புட்டு, இடியப்பம் சாப்பிட நல்லா இருக்கும். குழஞ்ச சோத்துக்கெல்லாம் அந்த மாரி இருக்கும். ஊத்தி ஊத்தி சாப்பிடலாம். எனக்கு குழம்ப விட ஆணமுள்ள பால் கறி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நாங்க கொதிக்க வைப்போம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா அந்த வத்தி வந்துட்டுது. நல்லா வத்தி கொஞ்சம் திக்கா வந்திருக்குது. இப்போ தான் நான் உப்பு சேர்க்கிறேன். பாருங்க சிம்பிளான ஒரு கறி தான். 5 நிமிஷத்துல போதும் செய்திடலாம். முருங்கைக்காய் சாப்பிட்றது நல்லது. பாருங்க நல்லா கட்டியா இருக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். வெள்ளை சோற்றுக்கெல்லாம் ஊத்தி சாப்பிட நல்ல டேஸ்ட்டா இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியில் நன்றி உறவுகளே.